எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தம்பியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பேஜாரா இருக்கியா? வீட்ல ஃபர்ஸ்ட் புள்ளையா இருந்துட்டு, செகண்ட் புள்ளையா இருந்துட்டு. ஆனா லாஸ்ட் புள்ளையா மட்டும் இருந்துராது. லைஃப்ப தொலைச்சிட்டியாடா. ஏன்னா இந்த அண்ணனுங்களுக்கு அப்ரெண்டிஸும் நம்ம தான். ஏதாவது சிக்கம் ஆயிடுச்சுன்னா ரேஜ்டாலும் நம்ம தான். போர் அடிக்கும் போது தான் ஆர்கே போட்டு விளையாடுவானுங்க. நீ தம்பியா இருக்கிறதுல நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் உனக்கு போர் அடிக்காது. அதுக்கு பதிலா அவனுங்க தான் அடிப்பானுங்க. செகண்ட் திங் ஏதாவது சிக்கம் ஆச்சுன்னா வெளிய இருந்து ஆள் கொடுத்தா இல்ல. இவனுங்களே பார்த்துப்பானுங்க. ஏன்னா சிக்கமே அவனுங்களால தான் வரும். தேர்ட் திங் கலர் கலரா சொக்கா பேண்ட் கிடைக்கும். ஆனா அவனுங்க யூஸ் பண்ணது தான் கிடைக்கும். ஜென்சி ட்ரெண்ட்னு அவனுங்க செட்டு பேண்ட் தான் ஓவர் சைஸ்டுன்னு போட்டு சுத்திட்டு இருக்கு. சோப்பு, சீப்பு, ஷாம்பு, போன்ல இருந்து வண்டி வரைக்கும் அவனுங்க யூஸ் பண்ணது தான் நம்ம கைக்கு வரும். Take this, take that, take it, எல்லாம் சேர்த்துக்கப்பா. அவனுங்களே ஒரு 4, 5 வருஷம் யூஸ் பண்ணி ஓட்ட உடைச்சலா தான் இருக்கும். அந்த ஓட்ட உடைச்சல நம்மளுக்கு தள்ளி விட்டுருவாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு புதுசு தான் வேணும்னு போய் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ கேட்டீங்கன்னா அப்படியும் குட்டி கரண்டும் பேக் ஃபிளிப், ஃப்ரண்ட் ஃபிளிப் எல்லாம் அடிச்சு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினேன்னு வைங்க அண்ணன் எடுத்துக்கிட்டேன். அப்படின்னு போயிருவானுங்க. எனக்கு இவனுங்க மேல பாசம் இருக்கான்லாம் தெரியாது. ஆனா வன்மோ மனசுக்குள்ளேயே தேக்கி வச்சிட்டு இருக்கேன். தம்பியா இருக்கிறதுல அட்வான்டேஜோட டிஸ்அட்வான்டேஜ் தான் அதிகம். சுவிட்ச் போடுறது, சார்ஜ் போடுறது, பெட்ரோல் போடுறது, பால் போடுறதுல இருந்து தனி கேன் போடுற வரைக்கும் நம்மள யூஸ் பண்ணுவாங்க. பேஜாரா இருக்கியா? இதுல இன்னொரு விஷயம், நம்ம சைடுல இருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வச்சோம்னா I am not agree with your analysis. அப்புறம் அவனுங்க பண்ண தப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைப்பானுங்க. ஆனா சேட்லி நம்ம அதை மட்டும் தான் பண்ணுவோம். இவனுங்க கொடுக்குற மென்டல் ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். இவனுங்களுக்கு பதிலா எனக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சிருக்கேன். ஆனா என் கேராகும் இவனுங்க கிட்ட தான் எழுதிருக்கு. இவ்வளவு உண்மத்தை கக்குறனே எனக்கு என் அண்ணனுங்களை பிடிக்கவே பிடிக்காதான்னு கேட்டீங்கன்னா முன்னாடி ஆரம்பத்துல அதெல்லாம் கோவம் வருது, இரிட்டேட் ஆகும். இப்பெல்லாம் என்னோட வன்மத்தெல்லாம் நான் வீடியோல கக்கிட்டேன். உங்களோட வன்மத்தெல்லாம் கீழே கமெண்ட்ல போட்டு போயிருங்க.